மேட்லின் லீவைன். இவங்க ஒரு அமெரிக்க மனோதத்துவ நிபுணர், சைக்காலஜிஸ்ட். நிறைய மனது அளவிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, அதை குறித்து ஆய்வு செய்வது, நிறைய ஆய்வுகள் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஒரு பெண்ணை, சிகிச்சைக்கு வந்த பெண்ணை பரிசோதிக்கிறாங்க. அந்த பெண் என்ன பண்ணுறான்னா, தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாள். இவங்களுடைய ஆய்வு கூட கட்டர் டிஸ்கைஸ் என்கின்ற இந்த ஒரு விதமான சிகிச்சை, அதாவது தங்களையே தாங்கள் காயப்படுத்தி கொள்வது. அப்படியாக இன்றைக்கி இந்த டீனேஜ் பிள்ளைங்க, அடோலசன்ஸு, அந்த மாதிரியான பிள்ளைகள், அதில் ஒரு பெண், குறிப்பாக 12 வயது ஒரு பெண் தன்னை காயப்படுத்தி கொண்டு அவள் சிகிச்சைக்கு அங்கே கொண்டு வரப்படுகிறாள். அந்த பெண்ணை அவங்க பரிசோதித்து பார்க்குறாங்க. எதனால் இவ இப்படி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி பரிசோதித்து பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் தெரிந்தது, அவள் காயமே எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ரேசர் பிளேடில் எம்டி என்று எழுதியிருக்கா, EMPTY அப்படின்னு காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவளுடைய வெறுமை, அந்த தனிமை, அவள் காயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை எழுதி காட்டியிருக்கா. அதனால் அவளுக்கு சிகிச்சை செய்வது எளிதாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த வெறுமை, தனிமை இப்படியாக சுய பச்சாதாபத்திற்குள்ளாக, பரிதாபத்திற்குள்ளாக கொண்டு செல்கிறது. இது நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்றால், வெறுமை, தம்மை தாமே வெறுமையாக்கி கொண்டு நமக்காக காயப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வெறுமைப்பட்டதினால் காயப்படுத்தி கொள்ளுகிற இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்காக அவர் தம்மை காயப்படுத்தி கொண்டார். இங்கே வெறுமை என்பது என்னென்னா, தாழ்மை, தாழ்த்தி கொள்வது. அதை தான் இங்கே சொல்லுது, இந்த எம்டினஸ். இந்த தனிமை, இந்த வெறுமை என்பது எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நாம் இப்போ பார்க்குறோம். ஆனால் தியானம் என்று சொல்கிறார்களே, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்டி பண்ணிடணும், நம்மளை அப்படியே வெறுமையாக்கிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெறுமையாக்கி கொள்வது தியானம் அல்ல, ஃபில்டு வித் ஸ்பிரிட். வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, முழுமையாக்கி கொள்வது, அந்த நிரப்பிக்கொள்வது. அப்போ அவர் நமக்குள் நிரம்பி இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிரம்பி இருக்கும்போது தனிமையும் இல்லை, வெறுமையும் இல்லை. இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் இயேசு கிறிஸ்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த வெறுமையாக்கி கொள்ளாமல் அவரை நாம் நிறைவாக்கி கொண்டால் நிச்சயமாக மகிழ்வான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.